தேரிப்பட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மயிலம் வட்டார தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார். முப்புள்ளி கோவிந்தன், வழக்கறிஞர் சிவா ஆகியோர் முன்னிலையில் சிபிஐ இயக்குநர் பதவியை நீட்டிப்பு செய்ததையும், நீட் தேர்வை ரத்து செய்து மாநில அரசை நடத்த அனுமதி வழங்க கோரியும், பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கார்த்திக், ராஜாராம், அமலதாஸ், சுந்தரம், சுரேஷ், அருமை செல்வன், ஹரிகிருஷ்ணன், சரவணன், ஜனார்தனன், சுந்தரம், சிலம்பரசி, காளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. செல்வ பெருந்தகை வாழ்கவே, செல்வ பெருந்தகை வாழ்கவே, செல்வ பெருந்தகை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. மாவட்ட தலைவர் ரங்க பூபதி வாழ்கவே, மாவட்ட தலைவர் ரங்க பூபதி வாழ்கவே, மாவட்ட தலைவர் ரங்க பூபதி வாழ்கவே, மாவட்ட தலைவர் ரங்க பூபதி வாழ்கவே. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். காங்கிரஸ் கட்சியின் போராட்டம், காங்கிரஸ் கட்சியின் போராட்டம், காங்கிரஸ் கட்சியின் போராட்டம், காங்கிரஸ் கட்சியின் போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு. நெருக்காதே 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 நெருக்காதே. கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் ஸ்ரீ அபிநயாஸ் கலைக்குழுமத்தின் சார்பில் பரதநாட்டிய மாணவிகளுக்கு சலங்கை அணிவிக்கும் விழா நடைபெற்றது. சலங்கை அணிவிக்கும் பூஜையில் மாணவிகள் அகல்யா, ராஜஸ்ரீ, சஹானா, மகாஸ்ரீ, பவதாரணி, பிரியதர்ஷினி, சர் தர்ஷினி மற்றும் மாணவர் ஸ்ரீபன், புகழ் ஆகியோர் பங்கேற்று பரதநாட்டிய நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நடன நிகழ்ச்சிக்கு விஜயமாலதியின் நட்டுவாங்கம், திருக்கண்ணபுரம் சங்கரின் வாய்ப்பாட்டு, ஐயம்பேட்டை செந்திலின் மிருதங்கம், ரவியின் புல்லாங்குழல், சரவணன் வயலின் ஆகியோரின் இசையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சகஸ்கரா கல்வி நிறுவனங்களின் குழுமம் தலைவர் புஷ்பா முரளி, கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கம் நிர்வாக குழு உறுப்பினர் அருள், தேனாம்படுகை விவேகானந்தா வித்யாலயா தலைமை ஆசிரியர் மீனாட்சி, திருச்சரை தலைமை அர்ச்சகர் சுந்தரமூர்த்தி குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவிகளுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கினர். முன்னதாக ஸ்டார் குரூப்ஸ் மார்டின் வரவேற்றார். நிறைவில் அபிநயாஸ் கலைக்குழு நிறுவனர் நரேஷ் நன்றி கூறினார். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயமாலதியோட வாட்சி நிறைய ஸ்டேஜ் காலேஜ்ல அது தட்ஸ் டிஃபரெண்ட். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயங்கொண்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற வைத்தியலிங்கம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பொதுமக்களுக்கும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் இடையூறாக உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகள் மூட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசின் உத்தரவுப்படி நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தனர்.
2006 மிஸ்ஸஸ் சேர்மனாக இருந்தாங்க சார். ஓ சரி சரி சரி. தமிழகம் முழுவதும் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எஸ். சிவசங்கர். இவர் நன்றி தெரிவிக்கும் வகையில் திருமாந்துறை, பெண்ணகோணம், ஆடுதுறை, ஒகுளூர், அத்தியூர், லப்பை குடிகாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று நன்றி தெரிவித்தார். பின்னர் கட்சியில் விபத்தில் காயமடைந்த பொறுப்பாளரை நலம் விசாரித்தார். நன்றி கூற வந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சிவசங்கருக்கு அக்கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தலைவர் அவர்கள் முதல்வராக பணியாற்றிய நேரத்தில் நம்முடைய தொகுதியினுடைய பிரதிநிதியாக எனக்கு அமைச்சராகக்கூடிய வாய்ப்பை அளித்து நம்முடைய தொகுதியுடைய வளர்ச்சிக்கான பணிகளை அளித்தார்கள். இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் செய்திருந்து இன்னும் கூடுதலான பணிகளை செய்ய வேண்டிய சூழலில் எதிர்க்கட்சியாகக்கூடிய சூழல் இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்காக உழைப்போம். சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நம்முடைய பகுதிக்கான இன்னும் அத்தியாவசிய பணிகளை செய்து தருவதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு தற்காலிக ஆட்சி மாற்றம் தான். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு வழங்கிய நலத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள கோபாலிபுரம் விரிவாக்க பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு ஏற்கனவே செல்போன் டவர் அமைக்க போராடி வந்த நிலையில் டவர் அமைக்க இடம் கொடுத்த அழகர்சாமி நீதிமன்ற உத்தரவு வாங்கி 2 தினங்களுக்கு முன்பு அமைத்துள்ளனர். அதனை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருள் விக்னேஷ் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட அருள் விக்னேஷ் கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்தார். அவரை வரவேற்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மாடூர் டோல்கேட்டில் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது கட்சி நிர்வாகிகள் பலர் பொன்னாடை அணிவித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மாவட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜே.பி. பிரபு தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் வகையில் சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூட் ஓராண்டு கால பதவி நீட்டிப்பு மற்றும் நீட் தேர்வு ரத்து செய்து மாநில அரசை நடத்துவதற்கு மறுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
நான் ஒரு கோஷம் ஒன்றா போட்டுருண்ணா. கோஷம் போடுங்க. ஆ ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நன்றி வணக்கம் ஜெய்க்கு. நான் ஒரு கோஷம் ஒன்றா போட்டுருண்ணா. சென்னையிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் அமைச்சர் CTR நிர்மல்குமார் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். மதுரை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எங்கள் தலைவர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 6 நாட்களில் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை அறிவித்து வருகிறோம். மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தார்களோ அது 100% நிறைவேற்றப்படும். பழைய திட்டங்கள் தொடரும். மாவட்டத்தை பொறுத்த அளவில் மாநகராட்சி முழுவதும் கழிவுநீர் கால்வாய் இல்லை. நிதி ஆலோசனைக்கு பிறகு அதை ஆராய்ந்த பிறகுதான் அறிவிக்க முடியும். 140 பேர் எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். பெரும்பான்மையை நிரூபித்து விட்டோம். ஒட்டுமொத்த மக்கள் அளித்த தீர்ப்பு இந்த ஆட்சிக்கு எதுவும் ஆகாது. கடந்த ஆட்சியில் 400 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளது. பல விசாரிக்கப்படாமல் உள்ளன. அது விசாரிக்கப்படும். அடுத்த நிதிநிலைக்கு பிறகு இது குறித்து பார்ப்போம். மதுக்கடைகள் மூட படிப்படியாக முயற்சிகள் எடுக்கப்படும். குட்கா போன்ற போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. நிறுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நீட் தேர்வை கூட மத்திய அரசால் சரியாக நடத்த முடியவில்லை. இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். நீட் தேர்வு மிகப்பெரிய வியாபாரமாக மாறியுள்ளது. நீட் வேண்டாம் என்பதுதான் எங்களின் நோக்கம். நீட் தேர்வால் எந்த பயனும் இல்லை. இது தேவையற்ற ஒன்று. ஆனால் இதை நடத்துவதையாவது முறையாக நடத்த வேண்டும். டாஸ்மாக் நேரத்தை குறைப்பது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார். அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அதுவரைக்கும் நாங்கள் பேச முடியாது. அது குறித்து அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் சில தொழில் அதிபர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்துள்ளார்கள். எம்ஜிஆர் எதற்கு கட்சி ஆரம்பித்தார்? அதற்கு எதிராக எடப்பாடி செயல்பட்டதால் கட்சியில் நிர்வாகிகள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களின் ஆதரவை ஏற்று அவர்கள் கட்சியில் இருக்கும் சிலர் எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளனர். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சித்தனர். ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களிடம் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினர். ஆனால் மக்களுக்கு எதிராக போக வேண்டாம் என சில முக்கிய தலைவர்கள் கூறியதால் மாறியுள்ளது. யாருக்கு எந்த இலாக்கா என விரைவில் முதல்வர் அறிவிப்பார். சந்திக்க வேண்டும் என விருப்பப்பட்டவர்களை முதல்வர் சந்தித்திருக்கிறார். ஒரு சிலரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் சரியாக இருக்காது. எடப்பாடியை சந்திக்காதது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். முதலமைச்சர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சார்பாக ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகள் எப்படின்னா மதுபான கடைகள் மூடப்பட்டதுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பான சிங்கப்பெண் படை உட்பட ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தார்களோ அது 100% நிறைவேற்றப்படும். எல்லா இடத்துலையும் வந்து ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து அதிகாரிகளையும் முடக்கி விடுவார். எதை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தாங்களோ அது 100% நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இப்போ என்னென்ன பழைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் தொடரும்னு சொன்னதன் அடிப்படையில் நேற்றெல்லாம் பெண்களுக்கான 1000 ரூபாய் எல்லாமே வந்து இன்றைக்கி வர வைக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் கண்டிப்பாக எந்தவித தடையும் இல்லாமல் மக்கள் நல திட்டங்கள், மக்கள் நல பணிகள் மக்களுக்காக மட்டுமே. சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கீர்த்தனா மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், சிவகாசியில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என சொல்கிறார்கள். சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என பட்டம் வாங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. கடந்த 5 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படவே இல்லை. திறந்து செயல்பட செய்வது. தற்பொழுது சிவகாசி நீதிமன்றம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 24 மணி நேரம் நேரடியாக வந்து சந்திக்கலாம். சிவகாசி வெடி விபத்தில் உயிர் இழக்கப்படும் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி குறைவாக இருப்பது குறித்த கேள்விக்கு நாங்கள் இப்போதுதான் வந்துள்ளோம். அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆட்சியாளர்களிடம் கேட்டீர்களா என்றார். சிவகாசி வெடி விபத்து இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு சிவகாசியில் தொழிலாளர்களுக்கான கமிட்டி அமைக்கப்படும் என ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தேன்.
தற்பொழுது பட்டாசு ஆலை அதிபர்கள், பொதுமக்கள் மற்றும் பட்டாசு தொழிலதிபர்கள் ஆகியோர் கலந்தாலோசனை கமிட்டி அமைக்கப்படும். வெற்றி சான்றிதழை மறந்து வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கு எங்களிடம்தான் இருந்தது, அது தேவையில்லாமல் எழுப்பப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கீர்த்தனா பேட்டியளித்தார். முதல் பெண் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அதை விட சிவகாசியோட சிறந்த எம்எல்ஏன்ற ஒரு பட்டம் வாங்கணுன்றது தான், அந்த பட்டத்தை அண்ணாக்கு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. இதுவரைக்கும் சிவகாசியில் எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அதை நேற்று நாங்கள் கோர்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது, மக்கள் எல்லாரும் நான் வர சொல்லி 24 மணி நேரம் திறந்துருக்கோம். உங்களுக்காக மக்கள் பணி செய்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக கோர்ட்டு பக்கத்தில் இருக்குங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா கடைசி 5 வருஷம் திறக்கவே இல்லை. நாங்கள் தான் இன்றைக்கி அதை திறந்து க்ளீன் பண்ணி ரெடியாக பண்ணி மக்களுக்காக 24 மணி நேரம் சேவை செய்யணும்னு நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ணனோட வழியில் கண்டிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும், வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய தலைவர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் துரைசாமி, அருண் செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வருகை பதிவிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கருவிழி பதிவு முறை கிராமப்புற தொழிலாளர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஒன்றிய அரசின் விக்சித் பாரத் திட்டம் ஏழை மக்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் ஒரு முயற்சி என போராட்டத்தின் போது நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். என்று சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். ஏற்கனவே உள்ளது போல இந்த கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலே 100 நாள் வேலையை மகாத்மா காந்தி தேசிய ஊரக ஆர்ப்பாட்டம், மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம், வெல்லட்டும் 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 வெல்லட்டும். ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு. சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரம், செம்பாக்கம், வேளச்சேரி, தாம்பரம் பிரதான சாலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து சுட்டெரிக்கும் வெயிலின் தாகம் தீர்க்க நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், ரோஸ் மில்க் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணிக்கும் மக்களுக்கும் வழங்கினர். இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, பகுதி, வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பள்ளியினுடைய தலைவர் முகமது யூசுப் சாஹிப் அவர்களையும், மாநில தொழிற்சங்கத்தினுடைய செயலாளரான சாதிக் பாஷா அவர்களையும், மாநில இளைஞரணி செயலாளர் சகோதரர் அப்படியே அங்கேயே கை போடணும். அங்கே கரெக்டாக சிக்னல் காமிச்சின்னா ஓரம் ஒதுங்குவாங்க. ஏன்னா டக்குன்னு உள்ள ஏற்றி விட்றா இந்த வண்டியை அதிமுக எடப்பாடி ஒரு அணியாகவும் சி.வி. சண்முகம் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகத்தை மாற்றி அவருக்கு பதிலாக விழுப்புரத்தை சேர்ந்த பசுபதி என்பவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் சி.வி. சண்முகம் இல்லம் அருகே இருந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை கருப்பு மையால் அழித்தும் செருப்பால் அடித்தும் சண்முகம் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கு காவல்துறையினர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை மறைத்தனர். அந்த பகுதியில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து புதிதாக பொறுப்பேற்று விழுப்புரம் வரும் அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதிக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் முகமது ஷரீப் தலைமையில் திண்டிவனம் மேம்பாலம் கீழ் பகுதியில் மேலத்தாளம் முழங்க அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
மேலும் சி.வி. சண்முகம் தரப்பினர் கருப்பு கொடி காட்ட அல்லது இரு தரப்பினர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் திண்டிவனம் மேம்பாலம் மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதி போன்ற பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீர்மானம்